கொண்டு போய் விட்டுவாரு. என் கூடவே வந்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, இதுக்கு பயந்துட்டு தான் நிறைய பேர் என் கூட சேர்றது இல்ல. எனக்கு அதை பத்தி பயமும் கிடையாது. எனக்கு அதை பத்தி பயம் கிடையாது. நான் உள்ள இருக்கேன், நீங்க எல்லாம் வெளியே வேலை செய்யுங்க. எல்லாரும் வந்துட்டா ஓட்டு போட ஆரம்பிக்காரு. அது தப்பு. அது அவங்க வேலை, நம்ம பண்ணக்கூடாது. பணத்தை வாங்கி வச்சுக்க, அது வேணான்னு. ஏன்னா அவன் அப்பம் சொத்தை நமக்கு தெரியல, நம்மகிட்ட களவாண்டு போன தந்தை. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2000 கோடி இறக்கலாம் இந்த தேர்தலுக்கு. அடே ஈனப்பேரில் அதுல கொஞ்சத்தை சாசனத்துக்கு அனுப்புறா. பட்டினி கிடக்குறா. அது அனுப்புறது இல்லை. 1 லட்சம் அலைபேசி இறக்குறாராம். 1 லட்சம் அலைபேசி ஓரமா உட்காந்துட்டு உங்களே போட்டு பேசிக்கிறீங்க. நீங்களே பேசிக்கணும். ஹலோ தங்கப்பால் பேசுறேன், நான் தான் பேசுறேன், அவர் அப்படியே பேசுறேன். எவன் பேசுவான்? 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வீட்டு நாய் கூட உங்களை பார்த்து போயிட்டு ஒருவேளை சிந்தப்படுது. பணம் திருடியது, சுரண்டியது, கொள்ளையடித்தது, அபகரித்தது, அவளை கொண்டாந்து இறக்குறான். 1 லட்சம் கோடிங்க வாங்கிக்க, வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. மோந்து பாத்துறாத. நம்ம அக்கா தங்கச்சின் ரத்த வாடதில் அடி. மோந்து பாத்துறாத. எம்பணம் வாங்க. ஆனால் வாக்கை மறக்காது. இரட்டை இலையில் போடு. அந்த 2 இலையில ஒன்னு மானம், இன்னொன்னு மரியாதை அப்படின்னு நினைச்சுக்க. இது வந்த என் அன்பு சொந்தங்களே, நீ உரிமையை இழந்தாய், உடைமையை இழந்தாய், உயிரையும் இழந்தாய். தமிழன் என்ற அந்த ஒற்றை உணர்வை மட்டும் நீ இழந்து விடாதே. இழந்து விட்டால் நீ உயிரோடே இறந்து போன பிணமாவாய். அந்த ஒற்றை உணர்வை மட்டும் நீ இழந்தே விடாதே. இந்த உலகத்தாருக்கு உறக்க சொல்லும்படியான ஒரு குரலை நாம் மேலெழுப்ப, வலிமை மிக்க ஒரு அரசியல் கட்டமைப்பை, தமிழீழ தேசியத்தை அமைவதற்காக நாம் கட்டமைக்க 40 தொகுதிகளையும் வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த தமிழ் சாதி இருக்குது. கருணையே காட்டாத, எவனுக்கும் காட்டாத. முன்ன நேச்சது, பின்ன நேச்சது, அங்க பார்த்தது, இங்க பார்த்தது, அவர் வேண்டியவர் வேண்டாதவர் ஒண்ணும் தெரியக்கூடாது. உனக்கு நம்ம எதிரி சிங்கள, முதல் எதிரி, 2வது எதிரி காங்கிரஸ். 2 ஒண்ணுதான். 2 எதிரியும் சாகடிச்சா அது தானா முடிஞ்சிடும். கவனமா வச்சு வேலை செய்ய. அவ்வளவுதான். நான் உனக்கு சொந்த அண்ணனா, தம்பியா, பிள்ளையா, நான் உனக்கு தோழனா, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் தமிழன், எனக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீனும் தமிழன், உனக்கு நீ உண்மையா இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கையை அப்படி காட்டாத. திருப்பி சொல்றேன், கையை மடக்கி காட்டு. அப்படி காட்டு. கையை அப்படி ஒசத்து காட்டாத. மறந்த வாக்கில் குத்தி விட்டுற போறேன். சிக்கலாய். ஆமா, அவன் தன்னை மறந்துட்டு தெரியறான். அவன் அப்படிதான் போயிருக்கப்ப பாரதராஜா யாரு, முத்துக்குமார் யாரு அப்படின்னு ஒரு தடவை நான் சொன்னேன். நீ சோனியா காந்தி யாருன்னு கேட்க போறேன். நீ பார்த்து இப்ப நேற்று போய் யாரு இந்த தொகுதியில வேட்பாளர்னு கேட்டுருக்கிறாரு. EVKS இளங்கோவன் அப்படின்னா யாருங்க அப்படின்னு அவரே சட்டை பிச்சுட்டு 13ஆம் தேதிக்கு மேல. அவரை விட்டுருங்க. அவர் எந்த நேரத்துல நிதானமா இருந்தாரு, மக்களை பத்தி வச்சுக்க போறாரு. உங்களுக்கு ஈழத்தில் என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எந்த ஆட்சி அதிகாரங்களை வைத்து நம் இனத்தை அவர்கள் அழித்து ஒழிக்கிறார்களோ அந்த ஆட்சி அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வாய்ப்பு உன்னிடத்தில் இருக்குது. அது 13ஆம் தேதி உனக்கான களமாக, தேர்தல் களமாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டியது அவர்கள் வேலை, இவர்கள் வேலை என்று சோர்ந்து இருந்து விடாது. இந்த தடவை 90 விழுக்காடு, 95 விழுக்காடுகள் வாக்குப்பதிவு நடக்க வேண்டும். அந்த 95 விழுக்காடும் இரட்டை இலை சின்னத்திற்கே இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனமாக செய்யுங்கள். இங்கே
கூடியிருக்கிற பெருமக்களே, நீங்கள் இதோடு கலைந்து சென்று விடாதீர்கள். நாங்கள் ஓடி ஓடி உழைப்பது போல எங்கள் அன்பு உறவுகளை ஓய்வின்றி உறக்கமின்றி ஒவ்வொருவரும் பல்வேறு 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 இயக்கமாக பிரிந்து பிரிந்து என் தம்பிமார்கள் உறவுகள் எல்லாம் ஓடி தொலைபேசியின் ஊடாக கடிதங்கள் மூலமாக அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி படித்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லோருக்குமாக சொல்லுங்கள், உங்கள் சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை என்று. அதோடு உங்கள் கடமை முடிந்து விடவில்லை. இது தேர்தலோடு முடியக்கூடியது. தேர்தலுக்கு பின்புமான ஒரு தொடர்ச்சி, ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. அதற்கான ஒன்று, என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய நம் ரத்த சொந்தங்கள், நம் தமிழ் உறவுகள், அருமை பெருமகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தமிழ் ஈழம் தவிர தீர்வில்லை, அதை அடைந்து தருவேன் என்று சொன்னதற்கு நன்றி காட்டும் முகமாக வாழ்த்து சொல்லும்படியாக அவர்களுக்கு தொலைநகர் ஊடாக அதைத்தான் தம்பி சிவி அவர்கள் உங்களுக்கு என்னாக தந்தார். தொலைபேசி வழியாக, மின்னஞ்சல் வழியாக வாழ்த்து செய்திகளையும் நன்றியையும் தெரிவித்து மேலும் மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தி அந்த நிலைப்பாட்டில் இருத்தி தமிழீழ தேசியத்தை வென்றெடுக்க உதவ வேண்டும் என்று உங்களை கரம் கூப்பி வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.